ஒரு சகோதரர் நூல் எழுதியிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது உங்கள் வீட்டு கதவை தட்டினால் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். நம்ம என்ன நிலைமை சும்மா யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வீட்டு கதவை இப்போ தட்டினால் அப்படின்னு சொல்றோம். அந்த அணுகுமுறை எவ்வளோ சரியானு சொல்லலை. ஆனால் இப்படி தட்டினோம்னா நிறைய பேர் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திறப்பாங்க. ஆனால் தட்டுறது யாரு? ரசூலுல்லாஹ்னு தெரியுது. ஆனால் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திறப்பீங்க. அவ்வளோ வீட்டில் இஸ்லாமா இருக்குது. எல்லாம் என்ன வீட்டில் என்ன செய்யுது? எல்லாமே அவ்வளோ பெரிய இஸ்லாத்தில் இருக்குது. அந்த நிலைமை எங்களது நிலைமை. எப்படி இறைவன் மீது உள்ள அந்த தூய்மையான நம்பிக்கை எங்களிடத்திலே வளரும் என்பதை நீங்க நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, சித்கு அத்திமாதில் கல்ப் உள்ளம் இறைவன் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, உச்சகட்ட நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை வருமாக இருந்தால் இந்த வாழ்க்கையில நீங்க யாருடைய ஆறுதலை கூட என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியம். அந்த அளவுக்கான ஒரு உறுதியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான்? தருவான். ஆனால் அந்த நம்பிக்கை பலமாக இருக்க வேண்டும். நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் கூட சில பொழுது நம்மளை அசைச்சிடலாம், நம்மளே என்ன செய்யலாம்? அசைச்சிடலாம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரோட வரலாறு நம்ம எவ்வளோ கேட்கலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் உசுரை கூட தியாகம் செய்ய தயாராக இந்த சமுதாயம், அப்படியா இல்லையா? என்ன சொன்னாங்க? ஃபக்லிமா அன்த கால், நீ சொல்ற தீர்ப்பை சொல்லிக்க, இந்த உலகத்துல தான் உனக்கு தீர்ப்பெல்லாம், மாறுகால் மாறுகை வெட்டுவேன்னு சொல்றான். அப்ப சொல்றான் அவங்க ஆடி போனாங்க கடலுக்கு முன்னால வச்சு. எதுக்கு முன்னால வச்சு ஆடி போறாங்க? கடலுக்கு முன்னால வச்சு ஆடி போறாங்க. இப்ப நம்மளோட சோதனையை பாருங்க. எங்களோட நம்பிக்கையான 10 பேர் சேர்ந்தா உடனே அந்த 10 பேரை நம்பிடுற அல்லாஹ் மறந்துடுற. இப்படி நம்பிக்கையான உறுதியான நல்ல பலமான 10 பேர் சேர்றாங்க. உடனே என்ன செஞ்சிடறான்? அந்த நம்பிக்கையை தூக்கி 10 பேர் இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ், இனி இவங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு போறது. அந்த நம்பிக்கை இப்போ யாருல? இந்த 10 பேர்ல. இந்த இவ்வளவு நம்பிக்கையானவங்க கடலுக்கு முன்னால வச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரகூன். மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், அகப்பட்டுட்டமேன்னு சொன்னாங்க. அந்த உயிர் கொடுக்க ரெடியாக இருந்தவங்க உயிர் கொடுக்கலாம் ரெடியாக இருந்தாங்க, அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்று வார நேரத்தில் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரகூன், அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை யாரையும் நம்பி வந்திருக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். உங்களுடைய ஒரு தவக்குல் பின்னால் உள்ள 70-700 பேரை காப்பாற்றும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தவக்குலால தான் இவங்களை என்ன செஞ்சாங்க? அந்த கடலால போனாங்க இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப இந்த நம்பிக்கை இருக்குது, அதாவது உள்ளத்துல வரக்கூடிய அந்த தவக்குல் என்பது இருக்குது, நம்ம யாரும் அசைக்க முடியும். அப்ப எப்ப வரும் அது? குர்ஆன் சுன்னாவுடைய இல்ம் இருந்தா தான் நமக்கு என்ன செய்யும்? அது வரும். குர்ஆன் என்ன சொல்லு? குர்ஆனை ஓதி குர்ஆனுடைய கருத்துக்களை படித்து குர்ஆன் சொல்லக்கூடிய சம்பவங்கள் இருந்து எங்களோட உள்ளத்தை நம்ம என்றைக்கு பண்படுத்திக் கொள்கிறோமோ அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்யும்? எங்களுக்குள்ள வரும். இல்லை என்றால் ஒரு பொழுதும் தவக்குல் என்ன செய்யாது? எங்களுக்குள்ள வரும். அதான் நம்ம குர்ஆனை ஓதி